தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரியிலிருந்து பெங்களூர் செல்ல இருந்த இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் உள்ளார். ராஜகுமார், விமானத்தில் என்ன காரணத்திற்காக இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு செல்ல இருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படும் காரணமாக தற்போது விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமானம் தொடங்கி ஓடுபாதையிலேயே கோளாறு கண்டு அறியப்பட்டதால் விமானம் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். அது புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத், பெங்களூரு நகரங்களுக்கு இண்டிகோ விமான சேவையை வழங்கி வருகிறது. காலை 10:50 மணிக்கு பெங்களூரில் இருந்து புறப்படும் விமானம் புதுச்சேரி வரும். மீண்டும் புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு ஹைதராபாத்தும், மறுமார்க்கமாக ஹைதராபாத்திலிருந்து பிற்பகல் புதுச்சேரிக்கு வந்தடையும். மீண்டும் புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு சென்றடையும். தினந்தோறும் இந்த சேவை வழங்கப்பட்ட நிலையில் இன்று ஹைதராபாத்தில் இருந்து புதுச்சேரி வந்த விமானம் 5:15 மணி அளவில் மீண்டும் பெங்களூரு புறப்பட இருந்தது. இந்த நிலையில் இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே இந்த ஓடுபாதையில் சென்று கொண்டிருக்கும் போதே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஓடுபாதையில் சென்றிருந்த விமானம் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து விமானத்தில் இருந்த பயணிகளும் இறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். அது புதுச்சேரியில் இன்றைய தினம் பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு விழாவுக்கு வந்த பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக், அதே போல பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் உட்பட 70 பேர் இந்த விமானத்தில் பயணம் செய்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த விமானத்தை சரி செய்ய அதிகாரிகள் முயற்சித்த நிலையில் அதை சரி செய்ய முடியாத காரணத்தால் தற்போது இந்த விமானம் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதில் பயணித்த முக்கிய பிரதிநிதிகள் அனைவருமே சென்னை விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி மற்றும் பெங்களூரு பயணம் செய்வதற்கான மாற்று ஏற்பாடும் செய்யப்பட்டு தற்போது புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு சென்ற விமானம் என்பது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணவேணி, குமார், இந்த தொழில்நுட்ப கோளாறு குறித்து அந்த விமானத்தில் பயணிக்க இருந்த பயணிகள் என்ன கூறுகிறார்கள்?